ஹாய் கைஸ், வெல்கம் டு லக்ஷித் ஆரி டிசைன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் வந்து நமக்கு மிரர் கிடைக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடாக இருக்கும். நமக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து டபுள் ஷேடாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோச் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, சின்னதாக ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு எப்போ போல மாதிரி தான் ஊசியில் வந்து நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மிரர் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் ஒரு மிரர் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எகெயின் மாதிரி கிளாத்தில் வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி 2 டைம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதிலே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துருப்போம். வெறும் நீங்கள் ஃப்ளவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து இந்த மாதிரி மிரர்ஸ் வச்சு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நமக்கு தூக்குற மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வீடியோ கடைசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒவ்வொரு மிரர்ஸையும் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா, ஒவ்வொரு டைம் நான் மிரர்ஸை வந்து 2 டைமாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான். நீங்கள் இதே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் கிளாத் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கூட இந்த மாதிரி மிரர்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு டிசைன்ஸ் தான். ஓகேங்களா, எல்லாமே புதுசாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. நான் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ரவுண்டில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒவ்வொரு மிரர்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். 2 டைம் வந்து தையல் போட்டுக்கோங்க கம்பல்சரி. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் இல்லைனா 6 பீசஸ் தேவைப்படும். நான் பார்த்திங்கன்னா 6 பீசஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க ஒரு ஃப்ளவராக நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இதேவே போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வேணும் அப்படின்னா நீங்கள் 7 பீஸ் இல்லைனா 8 பீசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நான் பார்த்திங்கன்னா ஸோ மீடியம் சைஸில் எடுக்கிறங்காட்டிக்கு சின்னதாக வந்து இந்த மாதிரி 6 பீசஸ் வந்து ஃப்ளவர்ஸ் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 6 மிரர்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு மிரர்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் டைப் ரொம்பவே அழகாக இருக்குது. இது நிறையா கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆரி மெட்டீரியல் ஷாப்பில் கேட்டு பாருங்கள். மெட்டீரியல்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது லுக்குமே வந்து வேறு லெவலாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கிளாத்து வந்து பிளாக் கலர் பப்ளிங் கிளாத்துங்காட்டிக்கு ஸோ எனக்கு அந்தளவுக்கு வந்து எடுத்து காமிக்கல. பட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எப்போ போலவும் ஊசி குத்தி எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அப்போ தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் நமக்கு எம்போஸ்டாக தூக்குற மாதிரி பீட்ஸ் கிடைக்கிற பீட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் நான் அந்த மாதிரி தையல் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக தூக்குன மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி எப்போ போல ஊசி குத்தி எடுத்துகிட்டு த்ரெட்டை ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துக்கு ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சென்டரில் நான் அந்த மாதிரி பீட்ஸே கொடுத்துக்கிறேன். ஸோ பீட்ஸு கொடுத்து அதை நாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு. இதோட சைடில் அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, கிளாத் தெரியுது பார்த்திங்களா, அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லீவ்ஸ் டைப்பில் வந்து சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் ஹோல்ஸ் இல்லை லீஃப் டைப்பில் சீக்வன்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி ஊசியில் கோர்த்து நான் வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சென்டர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசியிலேருந்து கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீவ் சீக்வன்ஸ் ஒன்று லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி கிளாத்தில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். அந்த கேப்பில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். அப்போ என்ன அப்படின்னா அந்த பீட்ஸை சுற்றி அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் நமக்கு ஒரு எம்போஸ்டாக தூக்குன மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்குறதுக்கு இந்த லுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நமக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் 6 பெட்டல்ஸ் தான் வந்து தேவைப்படுது. மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 பீஸ் தான் இந்த லீஃப் சீக்வன்ஸ் வந்து தேவைப்படும். சப்போஸ் உங்கள்கிட்ட லீஃப் சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம சைடு கோலில் மிரர் எடுத்துப்போம் பார்த்திங்களா, ரவுண்ட் ஷேப்பில் ஸ்மால் சைஸு அதையும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அது சென்டரில் கட்டரில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் டைப்பில் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அது எப்படி பண்ணுறது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு 6 பீசஸ் வந்து லீஃப் சீக்வன்ஸ் வந்து தேவைப்படுச்சு சென்டரில். ஓகேங்களா, அடுத்து இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். அந்த ரிங்கு வந்து ஊசிக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி ஊசியை கிளாத்லேருந்து குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா,
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நம்ம சைடில் கொடுக்குற டிஃப்ரெண்ட்டான டிசைனுக்கு தான் இது எல்லாமே. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மிரர்ஸை கொடுத்துக்கிறேன். அந்த மிரர் கொஞ்சம் நமக்கு எம்போஸ்டில் தூக்கி காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிரர் சீக்வன்ஸை லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அப்போ தான் அந்த மிரர் வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஒயரில் ஒரு பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மெட்டல் ஒயர் எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீட்ஸு ஒரு 3 mm பீட்ஸு டியூப் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ மாதிரி ரொட்டேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த மெட்டல் ஒயரில் எப்படி ஃப்ளவர்லாம் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹார்ட் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஹார்ட் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி கிளாத்லேயே வந்து ஊசி குத்தி நான் கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் வச்சு நம்மளே வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வெரி சிம்பிள் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, அந்த மிரர்ஸ் வச்சு ரவுண்டாக ஃப்ளவராக கன்வெர்ட் பண்ணால் சென்டரில் ஒரு பீட்ஸ் லோட் பண்ணால் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்தோம். ஓகேங்களா. அடுத்தது ரைட் சைடு ஒரே ஒரு பக்கம் மட்டும் இந்த பிளாஸ்டிக் ரிங்கு கொடுத்தோம், மிரர்ஸ் கொடுத்தோம், ஹார்ட் பீட்ஸ் கொடுத்தோம், மெட்டல் ஒயரில் ஒரு மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 mm பீட்டில் பேர்ல் டைப்மா கோல்டன் கலர் பீட்ஸ் லோட் பண்ணி அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம போகிற நார்மல் தையல் தான். ஓகேங்களா. ஸோ பார்க்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளே வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறத விட நான் போடுறது பார்த்தீங்கன்னாலே உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ எப்பவும் போகிற மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரெடிமேடே நமக்கு இந்த மாதிரி லீஃப் பெட்டல்ஸில் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிள் தான். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் காமனாக எடுத்துருக்கேன். அந்த லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி இருக்க பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வெறும் நார்மல் தான். ஓகேங்களா. கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுக்கிறோம், ஒரு பீட்ஸ் லோட் பண்ணுறோம், மாதிரி அது வந்து கிளாத்தில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். அது ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேங்களா. இது ஒன்று மட்டும் தெரிஞ்சிட்டிங்கனால போதும், நீங்களும் ப்ளவுஸஸ் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். உங்களோட ப்ளவுஸில் நீங்களும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்து மெட்டல் ஒயர் வச்சு டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸில் எப்படி ரெடி பண்ணுறங்க எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ என்னோடய கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் மேக் பண்ண ரெசின் ப்ளஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.